காலை தியானத்திற்கு என்று மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 27 நான் வாசிக்கிறேன். 21 தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னார்கள். நல்ல கவனிங்கள். இந்த காலையில் இந்த செய்தி உங்களுக்கு முன்பாக நான் அதிகமாக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பல. அன்றைக்கு இந்த சம்பவம் யாரை விடுதலையாக்கின சூழ்நிலை அப்படி. இன்றைக்கு இந்த வேத வசனத்தை நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியான் தயவினால இன்றைக்கு நான் வாசிக்கிறேன். தேசாதிபதி நோக்கி, இவரில் எவனை நான் விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டார். மக்கள் சொன்னாங்க, எங்களுக்கு மறைமுகமா இயேசு வேண்டாம், எங்களுக்கு பராபாஸ் தான் வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக யார் வேண்டும்? இன்றைக்கு அவர் விடுதலை செய்ய முடியாது. நான் இப்போ பிலாத்து கிடையாது. கர்த்தருடைய ஆவிய தேவனுடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தை முன்னாடி கொண்டு வருகிறேன். இந்த 6 மாசமும் யார் வேண்டும் என்று வாழ்ந்தீர்கள் என்று தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். யார் வேண்டும்? அன்றைக்கு பிலாத்து கேட்டது போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மூலமாய் என் மூலமாய் பேசுகிறார். யார் வேண்டும்? பரபாசா, இயேசுவா? அப்படி பராபாஸ்னா இந்த கிறிஸ்து என்னப்பட்ட இயேசு என்ன செய்ய போறீங்க? அப்ப கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுனா இந்த இயேசு கிறிஸ்துவ என்ன செஞ்சீங்க இன்னைக்கு? அதை செய்ய எங்களுக்கு பராபாஸ் மீன்ஸ் இந்த உலகம். பராபாஸ் 3 அடையாளமா நான் பேசுறேன். உலகத்தின் இச்சை, மாம்சத்தை, கண்ணின் இச்சை. சிம்பிளா இந்த உலகம் தான். உலகத்தில் என்ன இருக்கு? மாம்சத்தின் இச்சை, கண்ணின் இச்சை, ஜீவனத்தின் பார்வை. இந்த மாம்சமான பாவம் நிறைந்த இந்த உலகம் அவன் அடையாளமாக இருக்கிறான். இந்த கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவே. அப்படி இயேசு வேணும்னா அப்போ பராபாஸ் வேணா, இயேசு வேணா. அப்போ இயேசு தான் வேணும்னா இயேசுவை என்ன செஞ்சீங்க? இன்றைக்கு தலைப்பு தான். நாம் இதை கடைசியில் பார்ப்போம். இன்றைக்கு வேதத்தில் நான் 2 மக்களுடைய செலக்ஷன். இந்த 2 காரியம்தான் மக்களை தடுமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில். இன்றைக்கு ஏதாவது ஒன்றை நம் வாழ்க்கையில் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து தான் ஆகணும். வாழ்க்கையில், வேலையில், திருமணத்தில், படிப்பில், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எங்கே இருந்தாலும் ஏதாவது ஒன்று தான் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய பல இருக்கு உலகத்தில். அது போல 2 காரியம் சொல்லி வேறு இருக்க 2 காரியத்தை சொல்ல போகிறேன். 2 காரியம் வரும்போது எப்படி செலக்ட் பண்ணி விழுந்து போறாங்க. அதே மாதிரி 2 காரியம் வரும்போது ஏதாவது ஒன்று எதை எடுத்து அவங்க கெட்டு போனாங்க. அப்படி பற்றி இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கடைசியில் இந்த காரியத்தை சுருக்கமாக. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கிற தீர்மானம் தான் நம்ம எதிர்காலத்தும் நிர்ணயிக்கிறது. நம்முடைய எதிர்காலத்தின் ஆசீர்வாதமோ, எதிர்காலத்தின் வாழ்க்கையோ, நம்முடைய பிள்ளைகள் செழிப்போ, நமக்கு சமாதானமோ, சந்தோஷமோ, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வதை போல நீ எல்லாவற்றும் வாழ்வதற்கோ, தேவன் பெரிய காரியம் செய்வதற்கோ, நம்மை நாமே அழித்துக் கொள்வதற்கோ நாம் எடுக்கிற சில நேரங்களில் நம்ம செலக்ஷன். இன்னைக்கு அநேகரை கேட்டு பாருங்க, அன்னைக்கு பண்ண ஒரு தப்புன்னுவாங்க. அதை நான் தெரியாம அநேகர் வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு வேதத்தில் இருக்க ஒரு தேவ மனிதனை குறித்தும் 2 பிரச்சனையை தெளிவாக நாம் இங்கே சுருக்கமான நேரத்தில் பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதி ஆகமும் ஏற்கனவே நமக்கு தெரியும். அந்த விஷயம் எல்லாமே அறிஞ்ச விஷயம் தான். 16ஆம் அதிகாரம் நான் 2வது வசனத்தை, ஆதி ஆகமம் 16. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவி சாராய் எகிப்து தேசத்தில் தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து, கவனிக்கல்,
ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாகிய கொடுத்தாள். இதுதான் ஒரு பிரச்சனை நிறைந்த சூழ்நிலை. தேவ மனுஷன் இவருடைய அனுபவம் கர்த்தரோடு 10 வருஷம். எத்தனை வருஷம்? 10 வருஷம். இப்போ 2 வருது அவருக்கு முன்பாக. தன் மனைவி ஒன்று பக்கம் வேற ஒரு சூழ்நிலை. அவர் செலக்ட் பண்ண வேண்டியது, இப்போ அதை பேச போகிறோமே, எதை தேர்ந்தெடுக்க போகிறார் என்பதுதான் இங்கே எழுதியிருக்கிறது. பயது என்ன சொல்றதுன்னா, மறுமனையாட்டியாக கொடுத்தார். 4 அவன் ஆகாரோடு சேர்ந்த போது போதும் அவர் எடுத்த செலக்ஷன். பைபிள் சொல்லுது, தேவ மனிதன் வாழ்க்கையில் ஒரு பெருந்தோல்வி, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் வாழ்க்கையில் பெரும் வீழ்ச்சி. கர்த்தரா ஒரே ஒரு குடும்பம் இருந்தது, அந்த குடும்பத்தில் சலசலப்பு. எப்படி இந்த 1 என்ற வார்த்தை பரிசுத்தத்தில் வரும்போது நேற்று தியானித்தேன். தேவ திட்டத்தில் தோல்வியை கொண்டு வந்தவங்க தான் அதிகமாக இருக்க. முதல் ராஜா தோத்து போனான். முதல் மனிதன் மேல் வைத்த திட்டம் உடைத்து போட்டான். முதல் உலகம் அழிஞ்ச பின்பு தன்னுடைய ஜாதியை உருவாக்கி அதில் மேசியா வரவேன்னு ஒரே ஒருவனை தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் குடும்பத்தை ஒருத்தனை அழைச்சு 10 வருஷம் அவனோட பேசி விசுவாச வாழ்க்கையில் வளர செய்து பலிபிடத்தை தொழுது கொண்டு அவனை செழிக்க வச்சு பலுக்க வச்சு பணக்காரன் ஆன பிறகு அவனோட வாழ்க்கையில் மீண்டும் ஒரு குடும்பம் தேவ திட்டத்தை உடைத்தது. சின்ன காரியம் எப்படி தேவ திட்டத்தை உடைச்சது? எப்படி அன்றைக்கு ஆதாம் உடைக்கும் போது கர்த்தர் வேதனைப்பட்டாரோ, ஆபிரகாம் இந்த செயலுக்கு கர்த்தர் வேதனை தான் பெற்றிருப்பார். ஆபிரகாம் விசுவாசன் தந்தையா? ஒரு விசுவாசத்தை மறுதலித்து போன ஒரு மனிதன். ஆபிரகாம் விசுவாசன் தந்தை முடிவு பூர்ணத்தில் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் போல ஒரு விசுவாச துரோகி யாருமே இல்லை. தன் பிள்ளையை மலையின் மேல் கொண்டு போய் வைத்த பிறகுதான் விசுவாசத்தின் தந்தை என்று பெயர். இந்த இடத்துல ஆபிரகாம் போல விசுவாசம் மறுதலித்தவனோ தேவனுக்கு துரோகியானவனும் யாருமே கிடையாது. இந்த ஒரு பம்பளை பேச்சு நான் மறுபடியும் பேசுறேன். நான் குடும்பத்தை உடைப்பதற்காக நான் பொம்பளை பத்தி பேசல, குடும்பத்தை நீதினால் கட்டப்படும்படிக்கு தான் நான் சத்தியம் பேசுகிறேன். ஹல்லேலூயா. எந்த ஒரு பொம்பளையும் குடும்பத்துக்கு தலையா வந்தா அது கர்த்தருடைய குடும்பமா இருக்காதே. குடும்பத்திற்கு தலை ஆம்பளையா தான் இருக்கணும். வேதம் வச்சிருக்கிற ஆணு பெண்ணு, மனுஷன் ஆண் சரீரம், தலை பெண் சரீரம். இதை நீ மாற்றக்கூடாது. மாத்தினா அந்த குடும்பம் நல்லா இருக்காது. அது என் குடும்பம் தான், உன் குடும்பம், யார் குடும்பம் தான் சரி. புருஷன் தான் மனைவியின் கனமாய் ஆண்டு கொள்ளணும், மனைவி கீழ்ப்படினோம், புருஷன் அன்பா இருக்கணும், புருஷனை அதிகாரம் செய்வதற்கு. ஆனால் மனைவி யாரு? அவன் உடன்படிக்கையின் தோழி. எந்த காலத்திலையும் அவன் அடிமை கிடையாது. அப்படிதான் வேத எழுதி. உங்க மனைவி அடிமை கிடையாது. உங்க மனைவி நீங்க வீட்டில் உட்காந்து உங்க மனைவி சேலை செஞ்சு உங்களுக்கு சோறு போடக்கூடாது. மனைவிக்கு நீ தான் சோறு போடும். அதே இடத்துல மனைவி புருஷனை அடிமையாக்க கூடாது. இன்றைக்கு உலகத்தின் கடைசி நாட்கள் எங்க பார்த்தாலும் வேற மாதிரி மாறி போச்சு. இந்த மனுஷன் யாரையா? கர்த்தர் யாரை அழைச்சாரு? சாரால் அழைக்கல. யாரை அழைச்சாரு? வா என்று அழைத்தார். உண்மைதானே? இந்த அழைத்து வந்து நீ ஆபிரகாம்க்கு எத்தனை வருஷமா குழந்தை இல்லை? ஆண்டவர் அழைச்சி 10 வருஷமா. நல்ல கவனிங்கள். 30 வயசுல சாரால் ஆபிரகாமை கட்டியிருப்பார்களானால் இன்னைக்கு சாராளுக்கு 75 வயசு. 45 வருஷமா அவனுக்கு குழந்தை இல்லை. எத்தனை வருஷம் குழந்தை இல்லை? 45 35. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத 35 வருஷமா இல்லை. ஆனால் தேவனை எடுத்து நான் 10 வருஷம் தாங்க முடியல. கர்த்தருக்கு ஏற்றுக்கொள்ளாத என்ன வேணா பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தரை எடுத்து நான் உடனே சொல்லிடணும். இன்னைக்கு அப்படிதான் என் வாழ்க்கை ஆகிப்போச்சு. அதை விட்டுருவோம். இந்த மனுஷன் திடீர்னு ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்னன்னா, ஆபிரகாம் நோக்கி நான் பிள்ளை பெறாதபடி கர்த்தர் என் கர்ப்பத்தை அடி. யாரையா அவன் கர்ப்பத்தை அடிச்சாரு? கவனிங்கள். நான் ஏன் இந்த இடத்துல ஒரு பொம்பளை அதிகாரத்தை காட்டுறேன் பாருங்களேன். இந்த பொம்பளை போல மோசமான பொம்பளை பைபிள் யாருமே இல்லை. நான் இந்த சப்ஜெக்ட் மட்டும் பேசுறேன். மோசமான பொம்பளை இந்த பொம்பளை. 4 பேர் தான் முக்கியம். சாரால், ரெபெக்கால், ராகேல், லேயல், அஸ்னாத். இந்த 5 லேடியில மோசமான பொம்பளை யாருன்னா சாரால் தான்.
இந்த சூழ்நிலைக்கு நான் இந்த இடத்துல பேசுகிறேன். சாரால போல ஒஸ்ட் பொம்பளை யாருமே இல்லை. நீ யாரையா சொல்ல? நீ கர்ப்பத்தை அடைச்சாருன்னு. ரபேக்கால பாருங்க, 20 வருஷம் அடைக்கும் போது கத்தர்கிட்ட போய் கேட்டாங்களா, எனக்கு ஏன் அப்படி ஆகுது கேட்கும் போது அம்மா கத்தர் பேசினார். ராகேல் கூட அடித்தாங்க, அந்த அம்மா சொல்லலை. யாக்கோபு தான் சொல்கிறார், கடவுள் உனக்கு கொடுக்காட்டி நான் என்ன பண்ண தேவனா? கவனிங்க, இந்த பொம்பளை இருக்குது பார்த்தீங்களா, அடங்காத பொம்பளை என்ன பண்ணுச்சுன்னா, வீட்டில் இருந்த ஒரு இளம் பெண்ணை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, கொண்டு வந்து நீ இவளை மனைவியாக எடுத்துக்கோன்னு சொல்கிறது தப்பு கிடையாது, இவளால் என் வீடு கட்டப்படணும். அதுனா ரைட்டு. உங்கள் வீடை யாரை கட்டணும்? உங்கள் வாழ்க்கை யார் கட்டணும்? நீ எதற்காக அழைக்கப்பட்ட? நீ உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், பூமியின் வம்சங்களை யார் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். அப்போ சொல்லும் போது ஆபிரகாம், சாராள், ரைட்டுங்களா? அப்போ யாரா இந்த அம்மா என்ன சொல்கிறாங்களா, என் வீடு எப்படி கட்டப்படணும்னா அடிமைத்தனத்தினால் கட்டப்படணும். கர்த்தர் எந்த ஒரு மனிதனையும், கர்த்தர் அழிச்ச எந்த மனிதனையும் அடிமைத்தனத்தில் கட்ட மாட்டார். நீதினால், சத்தியத்தினால், அன்பினால் கட்டப்படும் போது அந்த அன்புக்கு தான் நம்ம அடிமையாயிடுறோம். கரங்களை வச்செல்லாம் சொல்லலாமே. அடிமைத்தனம் வேற, அடிமையாகிறது வேற. இந்த அம்மா சொல்றாங்க, இவளாலையா உன் வீடு கட்டப்படணும், உன் வேலைக்காரியால. இன்றைக்கு மனிதன் அப்படிதான். உன் வாழ்க்கை மாற்றுவதற்கு அரசியல்வாதி அல்ல, நடிகர் அல்ல. என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு என் கையின் பிரயாசம் அல்ல, என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு புத்தி அல்ல. என் வாழ்க்கை மாற்றத்தை என் வீடு கட்டப்பட வேண்டாம் என அழைத்தவரான் கட்டணும். அவர் கட்டுவாரானால் யாரும் உடைக்க முடியாது, அவர் கொடுப்பாரானால் யாரும் பிடித்து கொள்ள முடியாது, அவர் திறப்பாரானால் யாரும் மூட முடியாது. நீ நினைப்பலாம் நான் திறந்துருவேன், அவர் மூடிட்டா உன் புத்தி, யுக்தி, அறிவு, பலம் எதுவுமே என்ன பண்ண முடியாது, மூடுந்த திறக்க முடியாது. இவனாலையா வீடு கட்ட பண்ண? யாரையா குறுக்கு வழியா வந்தவனா வீடு கட்ட பண்ணோம்? கொல்லப்புறமா வந்தா சொல்ல, கொல்லப்புறம் வர கத்துக்கணும். என்றைக்கு ஆகார் கத்தர் கொடுத்தாரு உனக்கு? ஆகார் வந்த வழியை வேற வழி. நீ கட்ட பண்ணும், யாரால் கட்ட பண்ணும்? ஆகரால் கட்ட பண்ணும். சரி, நீ எடுத்தது தப்பு. ஆபிரகாம் சொல்லிட்டு அந்த அம்மா அழைச்சின்னு வந்து அவர் கொடுத்த உடனேயும் அவரோட சேர்ந்துட்டாராம். விசுவாசத்தின் துரோகி ஆபிரகாம், அழைத்தது சாராளை. யாருக்கு தெரியும் நீதி? ஊரை விட்டு வந்தது பிரச்சனை கிடையாது, லோத்தை விட்டு பிரிஞ்சது பிரச்சனை கிடையாது, எகிப்திலேருந்து மாட்டிக்கொண்டு திரும்பி வந்தது பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல ஆபிரகாம் சிந்து ஏன் விசுவாசத்தின் துரோகின்னு என்ன ஆண்டவர் நான் சொல்றதை கவனிங்கள். திரும்புங்க 15ஆம் அதிகாரம். கடந்த நாட்கள் பார்த்தோம் 1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலமா இருக்கிறேன் என்றார். தேவன் பேசுறார், நான் உனக்கு பலனா இருக்கிறேன், யா உள்ள வெளியே எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்க, நீ பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய கேடகமா இருக்கிறேன். அவர் என்ன சொன்னார்? தேங்க்யூ லார்ட், கர்த்தாவே இது போதும் என் வாழ்க்கைக்கு சொல்லுங்க. பிகாஸ் அந்த உலகத்தில் ஒரு அந்நியனும் பரதேசியமா இருக்கிறாரு. அவங்க வீட்டில் 2 பேர் தான், லோத்தம் கிடையாது, 2 பேர் தான். 2 பேர்ல இப்ப 2 பேரா? ஆபிரகாம் கேட்ட எத்தனை பேரையா? சாராள், ஆபிரகாம் இல்ல. ஆபிரகாம் சொல்லலாம் கர்த்தர், ஆபிரகாம், சாராள். என்ன மகா பெரிய கேடகம் பலமா யார் இருக்கிறாரு? சொல்றாரு. அதற்கு ஆபிரகாம் அவர் சொல்ற மறுமொழி, கர்த்தர் சொன்னது மாதிரி சொல்றார், கர்த்தராகி ஆண்டவர் அடியனுக்கு என்ன தருவீர்? அவர் சொல்ற, நான் மகா பெரிய கேடம் நானே உனக்குன்னு சொல்லிட்டாரு, நீங்க என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன்னு. தமஸ்கூரான் ஆகிய எலியஸ் என் வீட்டு வேலைக்கு விசாரணை கத்தனா இருக்கேன். அவன் வீட்டில் ஒருத்தர் விசாரணை கத்த, அவன் தான் மெயினாக இருக்கான். ஆபிரகாம் அப்புறம் லோத்து போயிட்டார்ல. பின்ன ஆபிரர், எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறானே. யாரு? எலியேசர். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பான் உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி. கவனிகள், யாருக்கு சொல்லப்பட்டது 15? அப்போ யாருக்கு பிறக்கும்? ஆகார் கிட்ட இருந்து பிறக்குமா? சாராயிட்டு இருந்து பிறக்குமா? அடிமைதான் இருந்து பிறக்குமா? சுதந்திரவாளிகிட்ட பிறக்குமா? இப்ப பாருங்க எப்படி சத்தியத்தை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய எதிர்பார்ப்பை, தேவனுடைய தரிசனத்தை, தேவனுடைய இருதயத்தை, தேவனுடைய பெரிய தரிசனத்தை ஒரு பொம்பளை உடைக்கிறா, அதுக்கு ஆம்பளை விட்டு கொடுக்குறான். துரோகி ஆபிரகாம், விசுவாச துரோகி. கர்த்தர் ஆபிரகாம் என்ன பார்த்த? கவனிகள், ஒரு மனிதனுக்கு கர்த்தர் இது மாதிரி சுத்த வேதாம் பெரட்டி 66 புத்தகத்தில் பார்த்து எங்கமே இப்படி எழுதாத வார்த்தையை ஆபிரகாமுக்கு எழுதி இருக்குது.
எந்த இடத்துல மனிதனை பிடிச்சி கையை குடிச்சு வெளியே வாங்க பைபிள் சொல்லுது, அவர் அவனை வெளியே அழைத்து மீன்ஸ் பிரிங் அவுட், அவரை வெளியே அழைத்து கூடாரத்துக்குள்ள ஆண்டவர் பேசினார். ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கா எவ்வளவு நம்புறார் பார், எவ்வளவு நம்புறார் பார். ஆபிரகாம் மேல கர்த்தர் வைத்த நம்பிக்கை, நீ ஏன் உள்ள இருக்கிற, வெளியே வா என்று அழைத்து அவர் காட்டுகிறார். ஒரு குழந்தைக்கு ஒரு போதனாக, ஒரு தகப்பனாக, ஒரு வழிகாட்டியாக ஆபிரகாமே காட்டு பாசி எங்க பாக்குற, என்றைக்குமே கர்த்தர் சகோதரியை உட்கார்ந்து இருக்க நீ கீழே காட்ட மாட்டாரு. அவன் ஆசீர்வாதியை பாரு, இவனை பாரு, அவனை பாரு. கர்த்தர் உன் வாழ்க்கை போஷிப்பதற்கு, உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு, மூடியது தடுப்பதற்கு கீழே இல்ல. கரங்களை உயர்த்தி எப்பவுமே சொல்லுங்க, அது மேலதான் கர்த்தர் காட்டுறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட மூடி இருந்து என்னப்பட்ட அவநம்பிக்கை, அவிசுவாசம் இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு கர்த்தர் கீழே காட்ட மாட்டார், என்னைக்குமே மேலதான். அதை எந்த சூழ்நிலை வரும்போது நான் கீழே பார்க்க மாட்டேன். நம்ம கூட இருக்க மக்களை பார்க்க மாட்டேன், அவங்க இருக்கா இவங்க இருக்காங்க அவங்க தர எதையும் பார்க்க மாட்டேன். இந்த கீழே இருக்கிறதுக்கு இந்த கர்த்தர் சகாயம் கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் மேலே பாருங்க, எப்படி கர்த்தர் போஷியம் சொல்லி கர்த்தர் வழிகாட்ட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மேலே பார்த்து நட்சத்திரங்களே என்ன குடும்பம்லாம் அவளை என்னென்று சொல்லி, பின்னோடனே உன் சந்ததி எப்படி இருக்கும், உன் சந்ததி இப்படி தான் இருக்கும் சொல்லிட்டு அவன் கர்த்தர் விஷயம். பின்னும் அவன் கர்த்தர் நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்னும் கர்த்தரைப்பட்டிலிருந்து அழைத்து வந்த தேவனானே. அதற்கு அவன் கர்த்தராகி, நான் எதனால் சுதந்திரக்குள்ள என்று அறிவேன். 2 காட்டினாரு. 1 பிறப்பு குறித்து, எது உன் சந்ததி பிறக்க. 3 அவங்க சந்ததி வாழ போற இடத்தை குறித்து பெரிய தரிசனம் கொடுத்தாரு. எப்படி பின்னாடி எப்படி 400 வருஷத்துக்கு பிறகு அவங்க பரதேசியா தம்பிக்குவாங்க. பின்பு இந்த அதிகாரம் ஃபுல்லாக பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மிகுந்த பொருளோட திரும்பி வருவாங்க. நீ சமாதானத்தோட கல்லையை செய்யல, இன்னும் எமரி பாவம் நிவர்த்தி ஆகல சொல்லி முடிச்சு 2 கொடுத்தார். 1 நீ பெருக்க போற சந்ததி, 2வது அந்த சந்ததி வாழ போற இடம். என்னையா தரிசனம் இது, எவ்வளோ பெரிய தரிசனம் இது. நேரத்தை 400-500 வருஷம் நடக்க போற 400 வருஷம் தரிசனம் இது. அப்புறம் 1000 வருஷத்துக்கு பின்னாடி வானத்து நட்சத்திரம் போல சும்மா இயேசு கிறிஸ்துவ குறித்து ஏதப்பட்ட தரிசனம். இத்தனை தரிசனம் ஒருத்தனை காட்டி கையை பிடிச்சி கிழித்து காட்டி சொல்லி அவர் விசுவாசித்தான. வேதம் என்ன சொல்றது பார்த்தீங்களா? 6 விசுவாசம் அது அவருக்கு நீதியாக. இப்ப அந்த விசுவாசம் என்னாச்சு? விசுவாசத்து இசை என்ன அமேன் ஒத்துக்கினாரு. எப்போ? இப்போ நீ எங்கயா இப்போ நீ எப்படி சொல்றனா, ஏன் துரோகின்றனா அந்த பொம்பளை வாயில் ஒரு அடி அடிச்சிருக்கணும். என் வீடு யாரால கட்டப்படும், யாரால கட்டப்படும், இவளால் அடிமதத்தில் கட்டுங்க. யார் பேசியிருக்கணும்? நல்லா கவனிங்கள் இந்த அழைப்பு. அந்த அம்மா அழைச்சி வந்து ஒன்று நிற்க வச்சாங்களாம். யாரு? சாரால் கையை பிடிச்சிட்டு வந்திருப்பான். இப்போ பாருங்க, நான் மறுபடியும் வாசிக்கிறேன். 5 அவர் அவனை வெளியே அழைத்து, இப்போ கர்த்தர் ஒரு காலத்தில் அழைச்சார். யார? ஆபிரகாம். என்னது? ஏற்கனவே தெரியும், இந்த கையை பிடிச்சி அழைச்சி ஒருத்தர் காட்டினர் உண்டு. எது காட்டினார்னா குழந்தைக்கு தான். இப்போ ஒரு பொம்பளை அழைச்சிட்டு வந்து காட்டுது. எதுக்கு? குழந்தைக்கு. ஐயா நீ தேவ மனுஷன் தானே, ஊரை விட்டு வந்தியே, கொடி சொன்னாட்டியே, ஒரு இச்சைக்காயா சாரால் மூலமாய் பிறப்பதா ஆகாரம் மூலமாய் பிறப்பதா? இது 2 தெரியும். கர்த்தருடைய சித்தம் சாரால் மூலமாக பிறந்த, அதுதான் சுதந்திரம், அதுதான் வானத்து நட்சத்திரம். ஆகார் மூலமாக பிறப்பது சாராலின் விருப்பம், சாரால்குள்ளேருந்து பிறப்பது தேவனுடைய திட்டம், அது தரிசனம், அதுதான் அவருடையது. இப்போ நீ யார் பட்சத்தை நிற்கிற? அழைத்தவர், அழைத்து கையை பிடிச்சி காட்டினவர், இப்படிதான் சொன்னவர், உன் எதிர்காலத்தை உன் மரணத்தை குறித்து பேசியவர், சந்ததி குறித்து பேசியவர், இப்போ திடீர்னு வந்து மாறுவதற்கு என்னையா காரணம்? இப்போ இவ்வளோ சத்தியங்கள் யாருக்கு? சாராளுக்கு சொல்லப்படல, ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் சொல்லியிருப்பாரா? சொல்லியிருக்க மாட்டாரா? கட்டாயம் சொல்லியிருப்பார். ஏன்னா அவங்க 2 பேர் தானே இருக்கிறாங்க, வேற வேற இல்லையே. அப்படி இருந்தோம் இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த வாழ்க்கையில் எந்த ஒரு வாக்கு தத்துவமும் எந்த ஒரு வார்த்தையும் உடனே தேவன் நம்முடைய நேரத்தை செஞ்சிடணும். 2 நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், அப்போதான் உங்களுக்கு புரியும். பைபிள் விளக்க முடியாது. ஆகார் உள்ள வருவதற்கு காரணம், பழம் சாப்பிட்டு பாவம் செய்யல, சாப்பிடுறதுக்கு முன்பாக இச்சை வந்துச்சு, அதுதான் பழம் சாப்பிட்டது அந்த குடும்பம். ஆகார் சாரால் சொல்லி கல்யாணம் கட்டல, சாரால் சொல்வதற்கு முன்பாக மறைமுகமா ஆகாரை இச்சைத்து தான் என் கர்த்தருடைய திட்டத்தை உடைச்சது. அவருக்கு பொறுமையாக அந்த காரணமே, அவர் சாராளுக்கு பயந்தார். சாரால் நான் இந்த பொண்ணை மருமன்ட்டே கட்டிக்க சொன்ன யார் ஏற்றுக்க மாட்டா? மறுபக்கம் கர்த்தருக்கும் பயந்தார். இது கர்த்தரோட திட்டமாச்சே.
ஒரு காலம் சாரால் 2 பேருக்கும், சாரால ஒத்துக்க மாட்டாங்க, கர்த்தரை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ காரியம் என்ன சில நம்ம போயினே இருப்போம். சாராலே ஒத்துக்கொள்ளும் போது நம்ம தான் குழந்தை இல்லையா, இவர் நினைச்சார் எந்த குழந்தை பிறந்தாலும் யார் ஏற்றுப்பா, இதான் விஷயமே. என்ன கல்யாணம் கட்டாலும் யார் ஏற்றுப்பா, என்ன செஞ்சாலும் யார் ஏற்றுப்பா, அதெல்லாம் ஏத்துக்க மாட்டான். உன்னை குறித்து அவர் எதை ஏத்துப்பானா கடைசி வரைக்கும். ஆனால் சாரால் ஆபிரகாமுக்கு மறுமனைட்டியா கொடுத்தாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, உன் அடிமை பெண் எங்குமே 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 ஆபிரகாமின் மறுமனையாட்டின் வேதம் வேலை உன் அடிமை பெண்ணாகி ஆகார் 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 எங்குமே. நீ பைபிள் சொல்லுது, உன் இஸ்மவேலுக்காக வேண்டுதல் பண்ண சொன்னதால உன் மகனாகிய இஸ்மவேலுக்கு வேண்டுதல் பண்ண எது வேலை. பைபிள் படிக்க இஸ்மவேலுக்காக வேண்டுதல் பண்ண கேட்டேன், அவன் 12 பிரபுக்களை பெருப்பா. ஆனா இப்படி சொல்ல, உன் மகனாகிய இஸ்மவேலுக்காக வேண்டுதல் பண்ண ஏதுல, பிகாஸ் தேவன் அங்கீகரிக்கலையா அவளை மறுமனைட்டியாக, பிள்ளையாக தேவன் ஏத்துக்கல. ஏன்னா அது எந்த திட்டத்தை உடைக்க போச்சு. கொண்டு பாருங்க, எந்த உனக்கு 2 சில நேரங்களிலே நமக்கு முன்னாடி டெஸ்ட் வரும். நாம் விரும்பினது அடையும்படியாக வரும், நாம் விரும்பினது கர்த்தர் பிரியமாக இல்லாமல் இருக்கும், அது தள்ளும்படியாக வரும். விரும்பினது அடையும்படியாய் சூழ்நிலை நமக்கு அமைச்சு தரும், அது கேட்டது போல் அமையும். நீங்கள் இப்படி நினச்சிடலாம், கர்த்தர் சித்த நினச்சிடாதீங்க, அது கர்த்தருக்கு விரோதமாக இருக்கும். கர்த்தர் எதுவுமே பேசலை, ரைட்ன்றோம். 13 வருஷம் பேசலை. நீ எதை விதைக்கிறியோ, இப்போ அந்த வீட்டில் வேதனை எது தெரியுமா, அந்த குடும்பம் தேசத்திற்கு ஆசீர்வாதமான குடும்பம். அந்த குடும்பம் யுத்தம் செய்து சோதோமுக்கு ஆசீர்வாதமாக அந்த குடும்பம். அந்த குடும்பத்தில் வேலை செய்கிறலாம் பலிகி பெருகுனாங்க. அவங்க வீட்டில் இருக்க வேலைக்காரனுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை கிடையாது, பாலும் தேனுமா சாப்பிட்ருப்பான். ஆபிரகாமுக்குள்ளே இருந்த எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். இப்போ ஆபிரகாம் குடும்பம் மட்டும் சாபமான குடும்பம். குடும்பம் நேற்று வரைக்கும் நல்லா இருந்த குடும்பம், இப்போ அந்த குடும்ப பிரச்சனை ரோட்டுக்கு வந்துடுச்சு. சாராலை போல ஒரு பெண் பிள்ளை இல்லை ஒரு காலத்தில், நல்ல பொம்பளை. இப்போ சாராலை போல மோசமான பொம்பளை இல்லை. கொஞ்ச நாளிலே அந்த பொம்பளைக்குள்ள இருந்த பேய் வெளியே வந்து அந்த பொம்பளையை வெளியே திருத்தி எங்கே வந்துச்சு, ரோட்டுக்கு வந்துச்சு. ஊருக்கு தெரிஞ்சிருக்காதா? அந்த பொம்பளை கத்தின்னு போயிருப்பா, வயிற்றில் அடிச்சிங்கன்னு. அவள் அங்காலே இப்போ கத்தர் கேட்டார் ஒரு காலத்தில். அப்போ என்னென்ன ஆகார் கத்திருப்பா அந்த மோசமான பொம்பளை. அவங்க இருந்த வேலைக்காரங்க பார்க்கல, அப்போ 100கணக்கான 1000கணக்கான பணிவிடைக்காரன் பார்த்துக்க மாட்டாங்க. ஒரு அநியாயமாக ஒரு பொண்ணை கட்டி கர்ப்பமாக்கி ஒளியை தெத்துறாங்களே. சாராலாம் ஒரு மோசமாக நேரத்தில் வீட்டில் இருந்த பிரச்சனை ரோட்டுக்கு வந்துடுச்சு. யாரையா சாராலா ஆபிரகாமா? நான் சொல்லுவேன், சாரால் கிடையாது, ஆபிரகாம். சாராளுக்கு இருந்த அறிவு கொஞ்சம், அம்மா தம்பி சகோதரி உங்கள் மனைவி உயிராக இருக்கலாம், உங்கள் புருஷன் உயிராக இருக்கலாம். நல்லா மறுபடியும் சொல்கிறேன், என்றைக்குமே நான் சொல்கிறேன், என்றைக்குமே இப்படி சொல்கிறேன். சில விஷயத்தை என் மனைவி ஸ்ட்ராங்காக இருக்கலாம், நான் எப்பவுமே மனைவி பார்த்தோன்னு சொல்லுவேன். வேதம் என்னம்மா சொல்லிது என் மனைவியை பார்த்து, அவர்கள் பலவீனமான, அவ்வளோதான். அவங்க 2ல் இருந்தாங்களா அவங்க ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க, 1ல் வந்தாங்கன்னா நம்ம வீக் ஆகிடும். ஒரு குடும்பத்தை கத்தர் கட்டினா கத்தர் 1ஆக இருக்கணும், நம்ம 2ஆக இருக்கணும், கத்தர் 3ஆக இருக்கணும். அப்போ தான் நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. உங்கள் மனைவி 1ஆக இருந்து கத்தர் 4ஆக இருப்பார். மனைவி நமக்கு நேசிக்கத்தக்கவங்க, ஆனால் நம்ம மனைவி நம்ம ஆத்துமா கிடையாது. யாருங்க உடைச்சது அங்கே ஆதாம் குடும்பத்தை? இங்கே யாருங்க உடைச்சது? எவ்வளோ வேதனை பெற்றிருப்பாரு. அந்த வேதனை முடிவு 13 வருஷம். இதில் என்ன ஒரு மாற்றம்னா, அங்கத்திக்கு இங்கத்திக்கும். அங்கே அவர் மகிமை எழுந்தார் ஆதாம், இங்கே தேவ பிரசனத்தை இழந்துட்டார். ஆனால் தேவன் இறக்க முடியல. திரும்பி என்ன பண்ணுற உலகத்தை திரும்பி அவருக்கு அவனை போல் திரும்பி ஒரு ஆளை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த 13 வருஷம் எந்த புள்ள அவர் வாழ்க்கைக்கு நேசித்தாரோ அதே புள்ளைய கர்த்தர் வெறுக்கும்படியாய் செய்தார். நம்ம கர்த்தர் விருப்பம் இல்லாத கொடுக்குற எதுவுமே வெறுக்கிற மாதிரி ஆகிடும். ஒரு எந்த பிள்ளை என் பிள்ளைன்னு சொன்னாரோ, ஒரு நாள் ஈசாக்கு இதே பிள்ளை என்ன பண்ணுச்சு, வெறுப்பு ஏற்றுச்சு. என்னதுங்க, கிண்டல் பண்ணும் போத எந்த பிள்ளைக்கு பாருங்களேன், பின்னாடி கேத்துறால் பெற்று அவருக்கு மறுபடியும் ஒரு 6 பெற்ற அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பங்கு கொடுத்து அமிச்சாராம். போங்க போங்க நீங்கள் வாழுங்கன்னு.
அவங்க கிஃப்ட் கொடுத்து அமிச்சார்னா, இஸ்மவேலுக்கு தண்ணி அப்பம் தவிர எதுவுமே கொடுக்கல முதல் புள்ள. ரைட்டுங்களா? காரணம் தெரியுமா? எதே நீ கடவுள் தேவனை விட்டு நீ ஒரு காரியம் சரி அதுதான் விற்கணுமா ஆயிடும். நான் சொல்லல. ஒரு காலத்துல சாராளுக்கு பயந்தாரு. சாரால் கொடுத்த பொம்பளை கட்டிக்கினாரு. ஏன்னா மறு கட்டல. அவருக்கு பவர்ஃபுல் இருக்குது. யார் வேணா கட்டலாமா கட்டக்கூடாதா? எனக்கு ஒரு மனைவி வேணும் கட்டிக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா தாவீது கல்யாணம் கட்டலையா? நிறைய பேர் மனைவி கட்ட தப்பு கிடையாது. ஆனா அந்த பொம்பளையால் தான் நான் என் வீடு கட்டப்பட சொன்னது அதே தப்பு. இவளால் தான் சுதந்திரவாளி வருவான்னு சொன்னா தப்பு. எனக்கு மறுமாட்டி வேணும் சொல்லி கட்டிக்கலாம். அந்த கேத்தனால பத்தி அதை எழுதிருக்கா? இப்போ ஒரு காட்டுல மனைவிக்காக பயந்திருந்த இதே ஆபிரகாம் அதே ஒரு வயசான பிறகு அவ மனைவி உயிரோடு இருக்கும்போது கேத்தனால அந்த பொம்பளை கட்டிக்கினார். நேத்து நீ விதைச்ச, இன்னைக்கு யார் விதைச்சா? உனக்கு பயந்துருந்தாரு. அன்னைக்கு மனைவிக்கு யார் எடுத்து வந்த யார ஆகாரா நீ கட்டிக்க சொல்லும் போது அவர் ஏதோ பயந்தா மாதிரி இருந்தாரு. ஒரு காலம் வரும்போது வயசாயிட்டு ஈசாக்கெல்லாம் பிறந்த பிறகு ஈசாக்கு பேரம்பேத்தி எடுத்து அவர் ஒரு கல்யாணம் கட்டி கேட்டுற அந்த பொம்பளைலாம் நிறைய குழந்தை பெற்று மனைவி உயிரோடு இருக்கும் போதே இப்போ சொல்லி பாருங்க, சாரால் உயிரோடு இருக்கும்போது உயிரோட செத்து தான் இருப்பாங்க தான் புருஷனை பற்றி. காரணம் தெரியுமா? சாரால் குத்தி இருக்கோம். அன்னைக்கு கத்தருக்கு விருதமாக நம்ம செஞ்சோம். இப்போ என் புருஷன் எனக்கு விருதமாக செய்கிறான். ஐயா, செலக்ஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். சில நேரங்களில் நம்ம வருதெல்லாம் கத்தர் செஞ்சது மாதிரி தான் இருக்கும். 10 வருஷமா கத்தரை ஏற்றிக்கொண்டு சாராளுக்கும் ஆபிரகாமுக்கு எந்த குழந்தை பிறக்கல. ஆகார தொட்டவனே கர்ப்பமாயிடுச்சு. ஏன் யாரால? அந்த தொட்டவனே கர்ப்பமான யார் அர்ப்பமானா? சாரால. காரணம், நீ எதை நேசித்து இப்ப சொல்லு சாரால, நீ பெக்குது உன்னை வீடு கட்டமா? சாரா சொல்றேன், அவங்க வந்து பெக்குறதே அவளால் என் வீடு கட்டப்படும். இப்ப அவளால் என் வீடு அந்த பொம்பளை கர்ப்பமான யார் ஸ்வீட் கொடுத்துருக்கணும்? ஐயோ என் வீடு கட்டப்படுது, என் வீடு கட்டப்படுது, என் அம்மான் கூட போதே நகமி மாதிரி நான் குழந்தைய வளர்க்க போறேன் சொல்ல முடியுமா? எப்ப அது பிரச்சனைவோ இப்ப இந்த வீடு கட்டப்பட சொல்லி அந்த பொம்பளைய அந்த ஆகார வீட்டில் இல்லாதபடி சாரால் துரத்தினாள். அப்ப இஸ்மாயிலை பார்த்து சொல்லியிருப்பாங்களே இதுதான் என் வீடுன்னு. யாரையா விதைச்சு இந்த விதை? சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையை தப்பா ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், அது கோணலாக போயிருக்கோம். நீங்க சொல்லுவீங்க ஏன் ஆண்டவர்னு. நோ, ப்ளீஸ் லுக் பேக். உங்கள் வாழ்க்கை எங்கே தொடங்கும் போது அப்போ யார் காரணம்னு பாருங்க, அப்போ புரியும். செலக்ஷன் 2 எடுத்துக்கொள்ளுங்க. முதல் பார்த்தேன் 2 அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம். நான் வாசிக்கிறேன் 9. வெகு காலம் சென்ற உபவாச நாளும் கழிந்து போனபடியினால இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவா இருக்கும் என்று பவுல் அவளை நோக்கி. இது என்ன பிரச்சனை? பவுல் நான் ராயனுக்கு அபயம் விடுகிறேன்னு சொன்ன உடனே அவர் அந்த ஊர்ல இருந்து மீன்ஸ் வேற ஊருக்கு போகிறார். எங்கங்க? ரோமாபுரிக்கு அனுப்ப போறாங்க. கவனிங்கள், எருசலேம்லேருந்து அந்திரி பத்திரி ஊருக்கு அமிச்சாங்க. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, ரோமாபுரிக்கு நீ இவனுக்கு விடுதலை பண்ணிடலாம், இருந்தாலும் ராயனுக்கு அபயம் விட்டேன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, ரோமாபுரிக்கு அனுப்புகிறாங்க. ரோமாபுரி நம்மளா கப்பலில் அனுப்புகிறாங்க. இப்போ கப்பல் பிரயாணம் மாறி மாறி போனோம். ஒரு இடத்துல போயிட்டு இன்னொரு கப்பல் ஏறி போகும்போது பைபிள் சொல்லுது, நான் வாசிக்கிறேன் 7. காற்று எங்களை தடுத்தபடினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாக வருத்தத்தோடு கீனித்து பட்டத்திற்கு எதிராக வந்து சல்மோனே ஊருக்கு எதிராக கிரேத்தா தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். அதை வருத்தத்தோடு கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்தோம். லசையா பட்டணம் அது சைமாந்து. வெகு காலம் சென்ற பிறகு உபவாசனால கழுது பண்ணுறாங்க. இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்துக்கு எதுவாக இருக்கும் என்று பவுல் அவளை நோக்கி. இப்போ பவுலுக்கு தெரியுது, நான் பவுல இருக்காரு. 1, நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிப்பட்ட பவுலையும் கால் வைக்கப்பட்ட வேறு சில அகஸ்து பட்டாசு யூலி என்னும் பேருக்கு 100க்கு அதிபதி ஒப்புவித்தார்கள். கவனிங்கள், இவங்க போறாங்க. கவனிங்கள், ஒரு கப்பல் மாறி போகும்போது ஒரு சில வருத்தத்தோடு வரும்போது பவுல் அவங்க கூப்பிட்டு சொல்றான். என்ன சொல்றான்? மனுஷரே, இந்த யாத்திரைனாலே இந்த சரக்கு கப்பல் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கு வருத்தமோ மிகுந்த சேத உண்டாயிருக்கும் என்று காண்கின்ற சொல்லி அவளை எச்சரித்தார். என்ன சொன்னாரு? இது சரக்கு கப்பல். இப்போ நம்ம இந்த பிரயாணம் போனோமா என்ன ஆகுமா, நம்ம உயிருக்கும் வருத்தம் லாஸ் ஆகும். ஆகையால் காண்கிறேன் என்று அந்த
நூற்றுக்கு அதிபதி யூலிட்டு சொல்கிறார். ஏன்னா யூலியு என்ற இந்த நூற்றுக்கு அதிபதி பவுலை பட்சமாக அனுப்பித்தாராம். அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவருக்குள்ளே இருந்த அப்படின்னா சொன்னாராம். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்ட வாக்கிலும் மாலுமையும் கப்பல் எஜமானியும் அதிகமாக நம்பினாராம். இப்போ 2 வந்துச்சு. நூற்றுக்கு அதிபதி பிரயாணம் போகலாமா, இங்கே தங்கலாமா? பவுல் சொல்கிறார், நம்ம இங்கே தங்குனா நம்ம சரக்கு கப்பல் சரக்கு பாதுகாக்கப்படும், நம்ம உயிரும் பாதுகாக்கப்படும், கப்பலும் பாதுகாக்கப்படும், சேதம் வராது, கொஞ்சம் கவனிங்க சொல்கிறார். அப்போது நூற்றுக்கு அதிபதி அவருக்கு ஃப்ரெண்டு மாதிரி பட்சமாக நடப்பித்தார். அப்போது கப்பலுக்கு சொந்தக்காரன் கப்பல் ஓட்டுற கேப்டன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நூற்றுக்கு அதிபதி பவுலாம் சொல்லப்பட்ட பார்க்கிலும் மாலுமியும் கப்பல் எஜமானும் அதிகமாய் நம்பினா. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க, நாங்கள் இந்த கப்பலை பற்றி கடலை பற்றி தெரியாதா, எங்களுக்கு இல்லாத அனுபவமா? இந்த கப்பல் எத்தனை காற்றுகளை கடந்து வந்திருக்குது, எத்தனையோ முறை இது மாதிரி வந்திருக்க சூழ்நிலை நாங்கள் கடந்து போயிருக்கோம். இப்படி பார்த்தா நம்ம நேரம் ஆகிடும், போய் சேர சீக்கிரம் லேட் ஆகிடும், நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சரக்கு டைம் கூட சேர்க்கணும். பவுலுக்கு என்ன தெரியும், அவர் ஏதோ இயேசை பற்றி சொல்கிறாரு. ஆவிக்குரியனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு ஆவிக்குரியதான் தெரியும், இதை பற்றிலாம் வேண்டாம் என்று சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கும் போது அந்த யூலியன் அந்த நூற்றுக்கு அதிபதி பவுலுக்கு பிடிக்கணும், பைபிள் பட்சமாக அனுப்பித்தானா. பவுலுக்கு கூட வந்து வேலை செய்ய நல்லவன் தான் அந்த மனுஷன். இருந்தாலும் ஒரு அறிவாளி என்ன கேட்பானா, கப்பல் ஓட்டுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் கப்பல் தலைவன் சொன்னதையும் கப்பல் குறியிட சொல்லும் போது தான் கேட்டு என்ன பண்ணாங்களாம், அந்த துறைமுகம் 12 மழைக்காலத்து தங்குவதற்கு வசதியாக இராதபடினால். அப்போ அவங்க இருக்கிற துறைமுகம் எப்படி வசதியாக இராதபடினால், 2வது இங்கே தங்குனா என்ன இருக்காது நமக்கு வசதியாக இராதபடினால் அவிடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் துறைமுகமாக பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரு குடும்பம் சேர்ந்து மழைக்கால தங்கும்படி அநேக பேர் அங்கே ஆள் சொன்னாங்க. அநேக பேர் வந்துட்டாங்களா, யார் பக்கத்தில் இங்கேருந்து அங்கே கொண்டு இருந்தால் போயிட்டோம்னா மழை காலத்தை தங்கும்படி. நம்ம சின்ன நேரத்தை தேடுறோன்னா நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் லைஃப் தேடுறோம். சில நேரத்தில் எப்போவுமே கம்ஃபர்ட் லைஃப் தேடக்கூடாது, எப்பவுமே ஒரே வாழ்க்கை இருக்காது. எல்லா சூழலும் கம்ஃபர்ட் லைஃப் தேடக்கூடாது. சில நேரத்தில் நம்ம வேதனை கடந்து போகலாம். அந்த வேதனைலாம் இருக்கணும்னு கர்த்தர் என்ன பண்ணுவார், திட்டமிடும். நீ நினச்சா வேதனைலேருந்து வெளியே நினைக்கலாம், அது என்ன போகுதுன்னு பாருங்களேன், அங்கே போனால் நல்லா இருக்கும். அநேகர் ஆலோசனை சொன்னார்லாம். எஸ், மனுஷனு பார்வைக்கு செவ்வையாக தான் இருக்கும். சில வார்த்தைகள் மனுஷனு பார்வையில் கரெக்டாக இருக்கும். நல்ல கவுனிகள், ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரனை காட்டில் உலகத்தை சொல்கிறது அழகாக தான் இருக்கும், ஆனால் சரியாக இருக்காது. அழகுக்கும் சரியாக இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு என்னையா தெரியும், நிச்சயமாக தெரியாது, ஆனால் எங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிற வார்த்தை இது பற்றியா, அதை கத்துறால் ஒரு வார்த்தை. ஒரு வேளை நீ ரைட்டுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிற ரைட் தான் இந்த மனுஷன் தெரிஞ்சும் அந்த ஊழியக்காரன் அசட்டை பண்ண பற்றியா, அதுக்காக கத்துற வழியை மாற்றி போட்டுருவார். நிறைய விஷயம் இருக்குது உண்மை. நிச்சயம் அவன் இந்த இங்கே மெயின் இந்த கப்பலில் அந்த நூற்றுக்கு அதிபதி வந்த காரணம் ஒன்னே ஒன்றுதான், அவனோட வேலை ரோமாபுரியில் கொண்டு போய் பவுலை சேர்க்கணும் என்பதுதான். கப்பல் சரக்குக்கும் பவுலுக்கும் 110க்கு ஒன்னே இல்லை, 100 அதிபதிகளை கையில் பவுலை கொடுத்து ஒரு கைதியாய் பவுலை கொடுத்து பவுலோட சிலர் அல்ல லூக்கா இருக்காரு, இவங்க எங்க போய் சேர்க்கணும், ரோமாபுர சேர்க்க 100 அதிபதி. அப்ப 100 அதிபதி சொல்றதா நடக்கும். ஏன்னா பவர்ஃபுல் மேன், அவன் நினைச்சிட்டான் எப்படியாவது பவுலை எங்க போய் கொண்டு சேர்க்கணும். அட பாவி, பவுலை நீயே ஏன் சேர்க்கணும், பவுல் ரோமாபுரிக்கு போகணுன்றதான் தேவ திட்டம். நீ என்ன குறித்து இங்கே சாட்சி கொடுத்தது போல எங்கே சாட்சி கொடுக்கணும். அப்போ யார் கொண்டு போனோம் இவரை, இன்னைக்கு சின்ன வயசில் அப்படி தான் பவுல் இவர் நினச்சிட்டாரு நான் தான் பவுலை எடுத்துன்னு போய் சேர்க்கணும். பாவி, பவுலை கத்த தான் எடுத்துன்னு போனேன். அங்கே தான் ஒரு ஊழியமே இருக்குது, அங்கே தான் பவுலின் ஊழியத்தின் முடிவே இருக்குது, அங்கே ஒரு பெரிய காரியம் இருக்குது, அங்கே தான் பவுலுக்கு விடுதலையாக இருக்குது. இப்போ சொல்லுங்கள், பவுலோட எட்டுன்னு போய் அவர் நினச்சிட்டாரு யார் எட்டு போய் நான் பவுலை எங்கே போய் சேர்க்கணும். சில நேரத்தில் வழி தெரியல நமக்கு, உங்களை நாங்கள் தான் போய் சேர்க்கணும். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்து பொருட்டு அதுக்கு நாங்கள் ஸ்டார்ட் அப் தான் கொடுப்போம், முழு வாழ்க்கையில் நாங்கள் சொல்ல முடியாது. சில அப்போஸ்தலகம் அதை சபையில் இங்கே தான் ஸ்டார்ட் அப் கொடுத்து, இதான் உண்மை, இதான் நீதி, இதான் நீதி, இதான் சத்தியம். பைபிள் சொல்லுது, தென்றல் மெதுவாடித்தபடினால் நேரம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. பல நேரம் இருக்கு. 12:13 தாங்கள் கோரினது கை கூடி வந்தது என்று எண்ணி. ஸ்டார்ட் அப் சூப்பராக இருக்குதுல்ல அப்பா, நம்ம நினைச்சது ஆகுது.
இந்த கைக்கோடி வந்தது. எது? யார் நினைச்சது வந்தது? இப்போ யாருக்கு என்னையா பவுலுக்கு தெரியும்? அந்த ஆளுக்கு பிரசங்கம் தான் பண்ண தெரியும். அந்த ஆளு பேச்சு கேட்டுருந்தா அங்கே அந்த இடத்துல போய் உக்காந்து கஷ்டம் சோறுக்கு லாட்டி வச்சுன்னு தண்ணி இருந்திருக்கு, அந்த மழை பெஞ்சிருக்கும். அந்த ஆள் பேச்சு ஏன் கேட்டீங்க? அந்த ஆளுக்கு எது தெரியும்? ஏதா கைதியாக இருக்கட்டும், ஆலோசனை இருக்கட்டும் சொல்லிட்டு பைப்பு மெதுவாக கை கொடுந்த அவிடுத்து பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகே ஓடினார்கள். எங்கே வந்துட்டாங்க? கிட்ட வந்துட்டாங்க. எங்கே வந்துட்டாங்க? இப்போ பைபிள் சொல்லுது, கொஞ்ச நேரத்துக்குள்ள யூரோக்ளித்தோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிட்டு பாருங்க, தலைகீழ மாறிச்சையா. என்னையே சொல்கிறேன், நம்முடைய சந்தோஷமா அப்படி தலைகீழ மாறதுக்கு பல நேரம் சொல்ல ஒரு பேட் நியூஸ், ஒரே பேட் நியூஸ் destroy everything. அந்த ஒரு பேட் நியூஸ் உன்னுடைய எல்லா சந்தோஷத்தையும் அழிச்சு ஒரு துக்கத்தை சுமக்கும்படியா சூழ்நிலை வந்துடும். ஒரு பேட் நியூஸ், ஒரே பேட் நியூஸ். ஓப்பனி பினாக்கா செத்தார்கள், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி போயிடுச்சு, பெலிசை கொண்டு போன தேசமே புலம்பலும். the bad news, ஏலி செத்தார். the bad news, ஓப்பனி பினாக்காஸ் வைஃப் செத்தாங்க. the bad news, அந்த தேசமே வேற மாதிரியே போச்சு. ஒரே பேட் நியூஸ், சவுல் யோனத்தான் மல்குசா மரிச்சாங்க, குழந்தை தூக்கின்னு ஓடும் போது கால் உடைஞ்சு போச்சு. ஒரே பேட் நியூஸ். ஒரே குட் நியூஸ், யோசேப்பு தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறார். ஒரு குட் நியூஸ், ஒரே செகண்ட் கர்த்தர் தலைகீழ மாத்த முடியும். ஒரே இரவு லோத் ஒண்ணுமில்லாம போனார். ஒரே இரவு கடங்கள் இருந்த யோசேப் எகிப்து முழுவதற்கும் அதிகாரியானார். ஒரே நேரம் கர்த்தர் மாற்றுவதற்கு பைபிள் சொல்லுது, கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போ. நீ எங்க போற நினைச்சாயோ, நீ எந்த கரையில போய் சேர நினைச்சா பைபிள் சொல்லுது, எதிர்த்து போகாதபடி. இவங்க நினைச்சா இவங்க அறிவு, யுக்தி, புக்தி, எக்ஸ்பீரியன்ஸ், பிராக்டிஸ், மாலுமி, தலைவன், சொந்தக்கார எல்லாமே ஆலோசனை, எல்லாரோட முயற்சி இப்ப காத்துக்கு முன்பாக ஏறிக்க முடித்த மோதன உடனே தலைகிற இப்படி போன மோதன இப்படி ஆயிடுச்சையா. அவங்க சேர நினைச்ச கரைக்கு அங்க எந்த தீவுக்கு போக நினைச்சாங்களோ அந்த தீவுக்கு அவங்களால போக முடியலையா. பைபிள் சொல்லுது படவை, பைபிள் சொல்லுது போக்கில கொண்டு போய். இப்ப என்ன ஆகி போச்சு? இப்ப யார் போக்கில போறீங்க? யார் போக்கில போறீங்க? யார் போக்கில போறீங்க? காத்து எந்த பக்கம் போகுதோ அது வடக்கான் தெரில, தெற்கான் தெரில, கிழக்கான் தெரில, மேற்கான் தெரில. இப்ப சொல்லுங்க, போயிடுச்சு போச்சு. அப்படி கிலோ ஊதா என்ன பட சின்ன தீவுல ஒதுக்கில ஓடிங்களா வெகு வருத்தத்தோட படவை வசப்ப அதை அவர்கள் தூக்கி எடுத்து பின்பு பல உபாயங்கள், பல முயற்சி, எல்லாம் பல முயற்சி, பல அறிவு, பல யோசனை, பல முயற்சி, அழுகை, கூக்குரல், வேதனை, லாசு, எல்லா கப்பலை சுற்றி கட்டி சொருமலை. இப்ப பாருங்க, உயிர் பழிச்சா சொருமலை விழுவோ என்று பயந்து பாய்களை இறுக்கி விதமாய் கொண்டு போன பெரும் மழையில் இப்ப பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் பட்டபடியினால் மறுநாளே சில சரக்குகளை கடலில் எறிந்தோம். இப்ப இந்த சரக்கு கொண்டு போய் சேர்க்க நினைச்சீங்க, இப்ப நீங்களே போறீங்க. 3ஆம் நாள் கப்பலின் தளவடங்களை எல்லாம் கைகினாலே எடுத்து எறிந்தோம். அநேக நாள் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படும். மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டது. இனே சுக வாழ்க்கைக்கு தான் நான் கிருத்தா தேவையில்ல போலான்னு நினைச்சீங்க. இந்த இடத்துல மழையில இருந்தா தங்க சரி இருக்காது, அங்க போனா சூப்பரா இருக்கும். யார் பேச்சு கேட்கல. இப்போ உள்ள இருந்த சொல்லுவாங்க யூலியோ, அந்த ஆள் பேச்சை கேட்டிருந்தா கப்பல் தலைவன் சொல்லியிருப்பான் தப்பு பண்ணிட்டோமே. கேப்டன் சொல்லியிருப்பாரு அறிவு தோற்றுச்சு, அறிவு இருமாப்பை உண்டாக்கும், ஆவி ஜெயிச்சிச்சு. கூட ஆலோசனை சொன்னாங்க பார்த்தீங்களா, ஐயா என் பிள்ளைய விட்டு வந்துட்டோம், குழந்தைய விட்டு வந்துட்டோம், ஊர் போய் சேருமோ, சொத்து போனாலும் பரவாயில்ல. இப்போ கப்பல் தலைவர் சொன்னாங்க கப்பல் போனாலும் பரவாயில்ல, சரக்கு போனாலும் பரவாயில்ல, உயிர் கிடைக்குமா? நட்சத்திரம் எங்கே, எந்த கடலில் எங்கே இருக்கிறோம், வடக்கு இருக்குமா கிழக்கு இருக்குமா, உன் அறிவு எங்கே? கப்பல் காட்ட சொல்லு. நட்சத்திரம் பார்க்கல, சூரியனை பார்க்கல, வாழ்க்கை போச்சு, இனிமேல் எங்கள் வாழ்க்கை கடலில் முடிஞ்சு போச்சு. பைபிள் சொல்லுது என்ன பண்றேன், நம்பிக்கை முழுவதும் செத்து போச்சு, அற்று போச்சு. பைபிள் சொல்லுது அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணல. இதான் விஷயம். ஒத்தி சொன்னா சாப்பிட்டு சாக போறோம். இவங்க சொல்றாங்க சாப்பிட்டு இனத்தை உயிராது, சாடாமே சாவலாம்.
இன்னைக்கு அப்படியே வாழ்றேன். சாப்பிட்டு சாவுது, கொஞ்சம் எப்படியோ சாவதா போற, வழி தெரியல, கரை தெரியல, முழுகி சாவது கூட பட்டினில சேர்த்துடலாம். அப்படிதானே? உண்மையா அவங்க சாப்பிட்டுட்டா எங்கேயா விழுந்தவன் நீச்சல் வச்சுன்னு போயிடலாம் சாப்பிட்டுக்கணும். ஏன் தெரியுமா? சாப்பிட செய்வதற்கு கூட ஆள் இருந்திருக்க மாட்டான், அவன் பயந்துருமா, அந்த லெவலில் காத்து. போஜனம் பண்ணாமல் இருந்த போது என்றைக்கு கவனிங்க. இப்போ பாருங்க, யார் தொடங்குறாரோ இப்போ அவர் வந்து முடிக்கிறார். இப்போ திரும்பி யார் வரா? யாரா நீங்கள் இன்னைக்குமே உண்மையான சமுதாயத்தில் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர் எல்லாருமே அவங்க சமுதாயத்தில் அசட்டை பண்ணப்படுவார்கள். அது எலியா வந்தாலும் சரி, எலிசா வந்தாலும் சரி, அது யோவான் ஸ்நானகன் இருந்தாலும் சரி, பவுலா இருந்தாலும் சரி, இவங்க வாழ்க்கையை நீங்கள் பார்க்குறீங்களே, இன்றைக்கு நம்ம இங்கே மேன்மை பாராட்டுற சமுதாயம் அவர் ஏற்றுக்கலையே. எந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுனாங்களா? சொந்தமான வந்தார். இவன் பைத்தியக்காரன் அல்லவா, இவன் பிசாசு பிடிச்சவன் அல்லவா, அவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்னால் அவர் ஏற்றுக்கொண்டிருப்பார்னால் பரபாசை இயேசு கிறிஸ்து சொல்லும் போது யார் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க? அவர் ஆசரி பண்ண எந்த பரிசுத்தவான் அகியாவை எடுத்துங்க, மிகாவை எடுத்துங்க, தீர்க்கதரிசி எடுத்துங்க, எங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க? இப்போ எங்க அவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல. பைபிள் சொல்லுது, தேவன் ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் இன்னைக்கு சமுதாயம் ஏற்றுக்கொள்ள நினைப்பது தப்பே. ஆனா சமுதாயம் ஏற்றுக்கொள்ள நினைச்சவன் தேவனால் தள்ளப்படுவாங்க. இன்னைக்கு மக்கள் ஊழியம் சபை எப்படி மக்களை முன்னாடி பிரபலமாவதுக்கு தான் இன்னைக்கு ஊழியம் நடக்குது ஐயா. ஃபேமஸ் ஆனதா ஊழியம் நடக்குது ஐயா. கர்த்தருடைய ஊழியக்காரர் என்னைக்குமே தன்னை மறைத்து கொண்டு கர்த்தரை வெளிப்படுத்துவாங்க. அவங்க தான் கர்த்தர் வார்த்தை இருக்கும். சாமுவேல் எங்க இருந்தாரு? ஜனனால் தள்ளப்பட்டார்ல, ஓப்னி பினாகா சலமத்தாங்கனாங்க, ஆனா சாமுவேலை கூட்டின்னு போல. அதே சாமுவேல் அந்த மக்களுக்கு பெரிய யுத்தம் செஞ்ச பிறகு அதே சாமுவேல் ஜனங்க தள்ளினாங்க. உண்மைதானே? பைபிள் சொல்லுது, அநேக நாள் போஜனம் பண்ணாமல் இருந்த பவுல் அவர்கள் நடுவில் நின்று, இதுதான் தேவ மனுஷன், நின்று, மனுஷரே இந்த வருத்தம் சேதம் வராத அப்படின்னா என் சொல்லை கேட்டு கவனிங்கள். என் சொல் கிரேத்தாத்தை விட்டு பயப்படாமல் இருக்க வேண்டியதா, கிரேத்தா தீவை விட்டு புறப்பட இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் திடமானதா இருங்கள். இதான் முடிஞ்சு போச்சு. திடமான இப்போது உங்களுக்கு தைரியம், கப்ப சேதம் இல்லாம உங்களில் ஒருவனுக்கு பிரார்த்தனை என்றால் என்னை ஆட்கொண்டவரும் என் சேய்க்குமா தேவன் தூதுனாலும் இந்த ராத்திரி நேரத்தில் வந்து என்று பைபிள் சொல்லி விடுகளை எல்லாரும் போஜனம் பண்ணி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 ஒன்று சாப்பிடாமல் எத்தனை நாள்? 14 நாள். இப்ப எல்லாருமே பைபிள் சொல்லுது, ஆகையால் போஜனம் பண்ணி உங்களை வேடிக்கை நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு இது உதவியா இருக்கும், உங்க தலையிலிருந்து ஒரு மயிரை விழாது என்றான். அப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் தேவன் சொல்லி அதை பிட்டு பூச எல்லாரும் 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 எல்லா தினம் வந்து புதுசா இப்ப சொல்லுங்க, எங்க யாரு இப்ப யாதம் வந்தது? சில நேரங்களில் நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானம், சூழ்நிலையை வைத்து தீர்மானத்தை எடுக்காதீர்கள் தயவு செய்து. தேவனால் அறியாத மனிதன் சொல்லை கேட்டு தீர்மானம் எடுக்காதீர்கள். உங்களுக்கு சூழ்நிலையை ஏற்றது போல அமைய உங்க அறிவை பயன்படுத்தாதீங்க. எந்த சூழ்நிலையும் உங்க வாழ்க்கையில சாதகமா இருந்தாலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ திருமண வாழ்க்கை, அந்த மறுபடியும் சொல்றேன், எந்த பிரச்சனை பிசினஸ் நடத்துற எந்த இவங்க செய்வாங்க நம்பாம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் வேதம் சொல்லி நீ நடத்த வேண்டிய வழியை கர்த்தர் காட்டுவார். அப்படி தவறா நீ செய்வியானால் வலது பக்கம் இடது பக்கம் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லும் சத்தம் உன் காதலே கேட்கப்படும். அப்படி நடந்து போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடந்து போகும்போது அது வனாந்தாரமா இருந்தாலும் அதை கர்த்தர் தண்ணீர் தடாகமா மாற்றுவார், உங்கள் வழி காட்டுவார். அது வனாந்தாரமா இருந்தாலும் அது அவாந்திர வழியா இருந்தாலும், ஐயோ கர்த்தர் சொல்லி வந்தோம் அப்படி நினைச்சாலும் கர்த்தர் உன்னை போஷிப்பார், நடத்துவார், மாற்றுவார். இங்க 2. 3வது, இப்போ நான் வந்து உங்களுக்கு முன்பு ஆபிரகாமை சாரல வைத்தேன். 2, இந்த கப்பலை பவுலையும் நூற்றுக்கதிவை வைத்தேன். இப்போ 3வது, இப்போ நான் எதை வைக்கிறேன்னா இயேசு உங்களுக்கு முன்பாக எதை வைக்கிறார். இப்போ அதுதான் சிம்பிளா, இனிமேல் பெரிய இல்லுஸ்ட்ரேஷன் கிடையாது. வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். உங்களுக்கு முன்பாக திருவிருந்துக்கு போவதற்கு முன்பாக என்ன வசி நான் வாசிக்கிறேன். 13, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போற வாசல் அது விரிவும் வழி விசாலமா இருக்குது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள். இப்ப 2 தான் சொல்றேன், அநேகர் அநேகர் சிலர். பிராட்வே நேரோவே.
சிம்பிளா சொல்றேன், இந்த பாதை நீ எப்படி வேணா வாழலாம். இந்த பாதையில இப்படிதான் வாழணும். இந்த பாதை கேப்பார் மேப்பார் கிடையாது. எங்க வேணா போலாம், மகிழ்ச்சி சந்தோஷம் உன் டைம் தான். நீ என்ன விரும்பி அதை செய்யலாம். இந்த பாதை உன் டைம் அல்ல, கர்த்தருடைய நேரம் தான். நீ விரும்புற சந்தோஷம் கிடையாது, கர்த்தர் கொடுக்கிற பரலோகத்தின் சந்தோஷம். இந்த பாதையில நீ யாரை வேணா ஃபாலோ பண்ணலாம். நடிகரை ஃபாலோ பண்ணலாம், கிரிக்கெட் பிளேயரை ஃபாலோ பண்ணலாம், அரசியல்வாதியை ஃபாலோ பண்ணலாம், யாரை வேணா ஃபாலோ பண்ணலாம், உன் வேலை மேல இருக்க ஃபாலோ பண்ணலாம். இந்த இடத்துல ஒரே ஒருத்தர் தான், இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் நீ ஃபாலோ பண்ண. இந்த வழி செமையான வழி, இது சத்தியத்தின் வழி, இது நீதியின் வழி, இது விசாலம், இது நெருக்கம். நெருக்கனா நெருங்கி போவதுக்கு அல்ல, இது மாம்சத்தின்படி பிழைக்கிற வழி. இது மாம்சத்தினால் செத்து ஆவினால் பிழைக்கிற வழி. இது இயேசு கிறிஸ்து நடந்து போன வழி. இது உலகத்தார் வழி. எப்படி வேணா வாழலாம், இப்படிதான் வாழணும். இங்க எது வேணா பேசலாம், இங்க இப்படிதான் பேசணும். இங்க எப்படி வேணா ஆராதிக்கலாம், இங்க இப்படிதான் ஆராதிக்கலாம். இங்க எப்படி வேணா பேசலாம். இங்க சினிமா பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், கூத்தடிக்கலாம், காமெடி அடிக்கலாம், உலகத்தை பேசலாம், அரசியல் பேசலாம். இங்க அது கிடையாது. ஒன்லி சத்தியம். சத்தியத்தின்படி பிழைப்பதற்கு தான் சத்தியத்துக்கு சாட்சியாக இயேசு பிறந்தார். இது விழுந்து போற வழி, இது ஊன்று கொண்டு என்ன என்ன ரெண்டு தான் இப்ப செலக்ட் பண்ண இயேசு வைக்கிறார். எப்படி வாழ போறீங்க? திருவிருந்துக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி வேணா வாழனா உனக்கு பிராட்வே, இப்படி வாழனா உனக்கு நேரவே, இப்படி வாழனா அவ சொல்ற சத்தியத்தின் படி தான் வாழணும். இப்படி வாழனா நீ செலக்ட் பண்ண கூடாது, தேவ திட்டம் என்னவோ அதான் செலக்ட் பண்ண. இப்படி வாழனா நீ இஷ்டம் வாழக்கூடாது, தேவ சமல காது இருக்கணும். இந்த 6 மாதம் உங்க வழி பிராட்வே நாரோவே சொல்லட்டுமா? இந்த வழிக்கு அப்புறம் இந்த வழி மாம்சம் விரும்பியதெல்லாம் செய்யலாம். இந்த வழி நீ விரும்புந்து செய்ய முடியாது. பரலோகத்தின் பிதாவின் சித்தம் செய்கிறவனுக்கு தான் நடந்து போற வழி. இந்த வழியில் நடந்தீங்களா நம்ம சொல்லலாம், இயேசுவே வழி சத்தியமும் எனக்கு ஜீவன். இந்த வழியின் முடிவு நீங்க உயிரோடு இருப்பீங்க, நித்திய ஜீவன் பெறாது. இந்த வழியின் முடிவு நீங்க பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பீங்க, முடிவோ நித்திய ஜீவன். கலங்கத்தில் சொல்லாமே, இது இயேசு வைத்த வழி. முடிக்கலாம். இப்ப பிலாத்து கொண்டு வந்து இயேசு முன்னாடி இருக்கிறார். இயேசு வைத்த வழி இப்ப பிலாத்து கொண்டு வந்து இயேசு முன்னாடி இருக்கிறார். உங்களுக்கு யார் வேணும்? உங்களுக்கு யார் வேணும்? இவர் வேணுமா, இவர் வேணுமா? அவருக்கு குழப்பம். பிலாத்து என்ன, யூத மக்கள்லாம் தேவபக்தி உள்ளவங்க, யூத மக்கள்லாம் சத்தியம் உள்ளவங்க, யூத மக்கள்லாம் நீதியை விரும்புறவங்க, யூத மக்கள்லாம் எப்போ ரைட் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு புறஜாதி ஆகிய ஒரு மனிதன் கவர்னர் பிலாத்தே அவர் பார்க்கிறார், இவன் மோசமான ஃப்ராட், ஊரே அறிஞ்சது, இவன் பண்ண குற்றம் நிரூபிக்கப்படுது. ஆனால் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க பிலாத்தின் அறிவு யாரால முடியல. அவங்களுக்கு தெரியும் இவங்க பொறாமையில காட்டி கொடுக்குறாங்கன்னு. அப்ப மக்கள் செலக்ட் பண்ணாங்க. நிச்சயமா மக்கள் பிலாத்து நினைச்சாரு இயேசு தான் வேணும்னு கேட்பாங்கன்னு. ஏன்னா பிலாத்துவே கண்டுபிடிக்க முடியல. நான் சராசரி ஆளு, பக்தி இல்லாதவன், எனக்கு மார்க்கத்தை பற்றி தெரியாது, நானே கண்டுபிடிச்சிட்டேன் இவர் எந்த தப்பும் சொல்லலை, சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தவங்க, இவர் உண்மை உள்ளவர்னே. அப்போ பக்தி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, வேஷம் போட்டுருங்க. அவர் நினச்சிட்டாரு இவங்களாம் பக்தி உள்ளவங்க, கட்டாயம் என்ன பண்ணுவாங்க, கட்டாயம் நிச்சயமா அவங்க சொல்றாங்க எங்களுக்கு இவன் வேண்டாம், எனக்கு வேண்டாம், எங்களுக்கு பராபாஸ். எனக்கு மக்களுடைய வாழ்க்கை அப்படிதானே. மக்களுடைய வாழ்க்கை அப்படிதானே. நீதியை பேசினாங்க சச்சிவேன,
சுத்த இதத்தோடு வாழ்றதுன்னா அங்கே வேணாம். எப்படி வேணால் சர்ச்சுக்கு வரலாம், அதான் வேண்டும். இன்னைக்கு எப்படி வேணால் சர்ச்சுக்கு வருது, டான்ஸ் அதை கூத்தா தான் நீ கூட்டா போகுது. அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருத்தன் சினிமா பாட்டு பாடுறான், ஒருத்தன் பொய்யெல்லாம் சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சவங்களாம் இன்றைக்கி பிரசங்கம் பண்ண முடியாது, ஏன்னா முடியால் போடணும். நீ 10 மணி நேரம் உணவு சில சேலஞ்சு விட்ருங்க, 3 நாள் பாஸ்டிங் இருங்க. இங்கே யாராவது எனக்கு சேலஞ்சுனா 3 நாள் முடிஞ்சு தண்ணி குடிக்காமல் கத்தர் பேசுகிறான்னு கேட்டுக்கிட்டு சொல்லுங்கள். ரெவலேஷன் சொல்லி எனக்கு விளக்கம் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் யாராவது. கஷ்டம் அது, அதுக்கு ஒரு அனுபவம் இருக்குது அழைக்கப்பட்டவர்களுக்கு. ஆனால் பாட்டு பாடுறது ஈஸி, மியூசிக் போடுறது ஈஸி. இன்றைக்கி மக்கள் எந்த லெவலில் போகிறாங்கன்னா, பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆகிற அந்த மயக்கம், இந்த பாவத்தின் இச்சை. எங்கே போனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நான் சகோதரர் இருக்காரு, அவங்க 2 பிள்ளைங்களாம் சபை அடி போகுது பாருங்களேன். அங்கே இருக்க சர்ச்செல்லாம் போகிறாங்க, அவங்க பண்ணுறது தப்புன்னு சொல்கிறாங்க. உள்ள டான்ஸ் ஆடுறான், சின்ன பையன் சின்ன வயசில் ஓடிட்டான், அன்றைக்கி 7 மாதம் வந்துச்சு. பெரிய பையன் காணா போகுது, சர்ச்சில் எவ்வளோ பார்த்து அப்படியே அவங்க அந்த பாஸ்டரை பற்றி மோசமாக சொல்கிறாங்க விசுவாசி. ஆனால் அதே சர்ச்சில் இருக்காரு. உண்மைதானே? உனக்கு மோசம் தெரியுது, இன்னும் நீ பராபாஸை பிடிச்சி கொண்டிருக்க. இங்கே வர சொல்லலை. சில சொல்கிறாங்க, என் மோசமான அந்தால கல்ல உர வச்சுருக்கான், இப்படியே சொல்கிறான். பணம் பேய் சொல்கிறீங்களே, ஏன் பராபாஸை பிடிச்சின்னு இருக்க? அப்போ அந்த ஊழியக்காரர் ஊழியக்காரன் கர்த்தருடைய ஊழியக்காரன் எப்படி கண்டுபிடிப்போம்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை சுமந்து என்னை பின்பற்றோன்னு எனக்கு யாரா இருப்பான்? சீஷனா இருப்பான். தேறினேவனோ சீஷன், குருவுக்கு மேற்பட்டவன். தேறினேவனோ குருவை போல இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையை பாருங்க, பணம், பொருள், ஆசை, இச்சை அது இருக்காதையா, கண்டுபிடிங்க. இப்ப அப்படியேப்பட்ட மனுஷனா வேணாம் அப்படின்னு யார் வேணும் உனக்கு? அன்றைக்கு மக்கள் விழாத்து ஆச்சரியப்பட்டாரு. அப்ப சொல்ல, ஐயோ நான் இவ்வளவு நினைச்சேன், எவ்வளோ முயற்சி பண்றாரு. அப்ப கடைசியா கேட்கிறேன், இந்த கிறிஸ்து என்னப்பட்ட இயேசு நான் என்ன செய்யணும்? அப்ப நான் என்ன செய்யணும்? இப்ப நீங்க என்ன செஞ்சு 6 மாசம்? இப்ப நான் சொல்ல போறதுதான், இந்த கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நீங்க பராபாஸை செலக்ட் பண்ணல, இயேசு தான் செலக்ட் பண்ணி. அந்த இயேசு என்ன பண்ணீங்க? இப்ப அதை சொல்ல போறேன். வசனத்தை மட்டும் படிக்கலாம், தேசத்தை பிரசமா பண்ணலாம். இந்த கிறிஸ்து என்னப்பட்ட இயேசு இந்த 6 மாசம் என்ன செஞ்சீங்க? நான் வருஷத்தை பத்தி பேசல, ஒன்லி வர்ஸ், நோ டைம். நேர சுத்தமாக அது இன்னொரு நாள். நான் இயேசு பராபாஸை பிடிக்கல, உண்மை ட்ரூ. இந்த பராபாஸை பிடித்துக் கொள்வதற்கு மாம்சம் இங்க பிரசங்கம் பண்ணல, அப்படிப்பட்ட வார்த்தை இன்னைக்கு ஒரு வந்ததே கிடையாது. நீங்க இயேசு தான் பிடிச்சீங்க. அப்ப இயேசு பிடிச்சு கொண்டிருக்க நீங்க இந்த 6 மாசம் இயேசு உனக்கு தெரியல. ஒரு புளி குழம்பு சாப்பிட்டா ருசி தெரியுது, என் சாம்பார் பத்தி தெரியுது, சிக்கன் பிரியாணி தெரியுது, 65 ஒவ்வொரு ருசி இது ருசி இல்லையே. எல்லா செட்டிநாடுக்கு அது தெரியுது, எல்லாம் தெரியுது, அது தெரியுது, வாசனை, காபி தெரியுது, டீ தெரியுது, எல்லாமே தெரியுது ஐயா. கலர் தெரியுது, துணி வாங்க தெரியுது, குழந்தைகளை ஸ்கூல் கிட்ட போற தெரியுது, என்ன குழந்தைக்கு பிடிக்கும் தெரியுது, இது சரியில்லை, இது எக்ஸ்பயர் ஆகுது, அவளாம் தெரியுது. நீ எக்ஸ்பயரா இல்ல இன்னும் உயிரோடு இருக்கான்னு பார்க்கணும். நீ இந்த 6 மாசம் உன் கிறிஸ்டியன் லைஃப் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு பாரு. டேட் பார்த்து வாங்குறோம்ல, you are expired alive. நான் கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டு இந்த கிறிஸ்து இயேசு பட்ட இயேசுவை நான் வாழ்க்கையாக்கி கொண்டிருப்பேன். ஆனால் 3 ஒரு வசனத்தை வாசியுங்கள் பார்க்கலாமே, எடுத்துக்கொள்ளுங்கள். 2 வசனம் தான் படிக்க போறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் 21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து. ஃபர்ஸ்ட் இந்த கிறிஸ்து இல்ல பராபாஸ் கிடையாது, கிறிஸ்து தான் நான் வாழ்க்கை. அவர் செலக்ட் பண்ணியிருப்பார், ஆனால் கிறிஸ்து பிளஸ் பண்ணியிருப்பா, அவர் வழியில நீங்க இருப்பீங்க. கிறிஸ்து என்ன சொல்றார்? மாதிரியை வைத்து போனார். இந்த மாதிரி உனக்கு வெறும் மாதிரியாவே இருக்கா? இல்ல வாழ்க்கையா இருக்கா? 2 இப்படியே 3ஆம் அதிகாரம் 15 நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்த பண்ணுங்க. இந்த இயேசு என்ன பண்றார் சொல்லுங்க? முதல் அவர் வழி நடக்கிறோம். என் வாழ்க்கை பராபாஸ்ல கிறிஸ்து போனார். கர்த்தராகிய இயேசுவை உங்கள் இருதயங்களை பரிசுத்த பண்ணுங்கள். எங்க இருக்கார் அவர்? 3 வசனம் படிக்க நேரம் இல்லை. இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருப்போம். 3 என்ன? நான் அவரை சிலுவையில் அறைய மாட்டேன்,
முடிக்கல. ஆனால் அவங்க சிலுவையில் அறிஞ்சாங்க. சிலுவையில் அறிவதற்கு நம்ம கர்த்தரை அழைக்கல, அவரோடு கூட சிலுவையில் அறியப்பட முடிக்கலாமே. சொல்லுங்க, நான் நிச்சயமாக பராபாசா இல்லை, கிறிஸ்துவை என் வாழ்க்கையில் செலக்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் அவர் வழியை நடப்பேன், அவரை பரிசுத்தப்படுத்துவேன், அவரோடு கூட சிலுவையில் அறியப்பட்டிருப்பேன்.